வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம். மனிதாபிமானம். மாலை 6:30 மணியளவில் நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தனது 9 முதல் 10 வயது மகளுடன் வந்து முன் மேஜையில் அமர்ந்தார். அவரது சட்டை சேரும் சகதியுமாக இருந்தது. முதல் 2 பொத்தான்கள் காணவில்லை. சாலையின் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல் இருந்தது. அந்த சிறுமி சுத்தமாக நீட்டாக ட்ரெஸ் செய்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி தோன்றியது. ஹோட்டலின் முழு அழகையும் அவள் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம். மேலே இருந்து குளிர்ந்த காற்றை வழங்கிய விசிறியின் மீது அவள் கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தன. குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அவள் அதை ரசிப்பதையும் கண்டோம். பணியாளர் 2 பெரிய கண்ணாடி குளிர்ந்த நீரை அவர்களுக்கு முன்னால் வைத்தார். அவர் தனது மகளுக்கு ஒரு மசாலா தோசை கோரினார். அவன் அதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மீண்டும் தெளிவாகியது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பணியாளர் கேட்டார். எனக்கு எதுவும் தேவையில்லை, அவர் பதிலளித்தார். சற்று நேரத்தில் சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசால் தோசை வந்தது. சிறுமி தோசை சாப்பிடுவதில் மும்பரமாக இருந்தாள். அவர் அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே குளிர்ந்த நீரை பருகினார். பின்னர் அவரது அலைபேசி ஒலித்தது. இது பழைய மாடல். மறுபக்கம் அவரது நண்பர் என்று தோன்றியது. இன்று தனது மகளின் பிறந்த நாள் என்றும் அவர் அவளுடன் ஹோட்டலில் இருப்பதாகவும் கூறினார். பள்ளியில் முதல் இடத்தை வென்றால் பிறந்த நாளன்று ஹோட்டலில் இருந்து தான் மசாலா தோசை வாங்கி தருவதாக முன்பு உறுதியளித்ததாகவும், அவள் முதலிடத்தை வென்றதால் இப்போது அவர் தனது வார்த்தையை கடைபிடிக்கிறார் என்றும் அவர் கூறினார். அவர் பேசியது தெளிவாக கேட்டது. இல்லை, நாங்கள் இருவரும் எப்படி சாப்பிட முடியும்? எங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? சில நாட்களாக எனக்கு எந்த குறிப்பிடத்தக்க வேலையும் இல்லை. வீட்டில் என் மனைவி தயாரித்த சாப்பாடு உள்ளன, எனக்கு அது போதும். இதற்கு முன் காட்சியையும் உரையாடலையும் கேட்ட நான் எனது தேநீரை என் உதடுகளுக்கு கொண்டு வந்த சூடான தேநீர் நாக்கு எரிந்தது. அவர்களிடமிருந்து கண் அகற்றப்பட்டது. பணக்காரரோ அல்லது ஏழையோ தனது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று எங்கள் ஐஸ்கிரீம் மற்றும் தேநீருக்கான பணத்தை தவிர 2 மசாலா தோசைக்கான பணத்தை ஒப்படைத்தேன். அவர் தந்தையையும் மகளையும் சுட்டிக்காட்டி மெதுவாக கடைக்காரரிடம் கூறினேன், அந்த மனிதனுக்கு இன்னொரு தோசை கொடுங்கள். அவர் பணம் கேட்டால், இன்று உங்கள் மகளின் பிறந்த நாள், அவள் பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறாள். எனவே இது ஹோட்டலில் இருந்து உங்கள் மகளுக்காக கிடைத்த பரிசு. இதை இன்னும் சிறப்பாக படிப்பதற்கான ஊக்கமாக இதை நாம் கருத வேண்டும் என்று சொல்லுங்கள். அவருக்கு இலவசம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள், அது அவரது நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என்றேன். ஹோட்டல் உரிமையாளர் புன்னகைத்து, இந்த பெண்ணும் அவளுடைய தந்தையும் இன்று எங்கள் விருந்தினர்கள். அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி. இந்த பணத்தை வேறு சில தொண்டு நிறுவனங்களுக்கும் அல்லது இதுபோன்ற பிற தேவைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கூறிவிட்டார். பணியாளர் மற்றொரு தோசையை மேசையில் வைத்தார். நான் வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். சிறுமியின் தந்தை திடீரென்று அதிர்ச்சியில் அவரிடம், நான் ஒரு தோசை தான் சொன்னேன், எனக்கு இது தேவையில்லை என்று கூறினார். பின்னர் ஹோட்டல் உரிமையாளர் அருகில் சென்று, உங்கள் மகள் பள்ளியில் முதல் மாணவியாக வந்ததற்கு இது எங்கள் பரிசு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மசாலா தோசை இன்று ஹோட்டலின் வகை என்றார். தந்தையின் கண்கள் விரிந்தன. அவர் தனது மகளை நோக்கி, பார் மகளே, நீ கடினமாக படித்ததால் வாழ்க்கையில் இது போன்ற பல பரிசுகளை பெறலாம் என்று கூறினார். அவர் அவருக்கு வைத்த தோசையை
பேக் பண்ண முடியுமா என்று பணியாளரிடம் கேட்டார். அவர் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தனது மனைவியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் அதை நான் மட்டும் சாப்பிட விரும்பவில்லை என்றும் கூறினார். இல்லை, நீங்கள் இதை இங்கே சாப்பிடலாம். உங்கள் வீட்டிற்கு நான் இன்னும் 3 தோசையும் ஒரு இனிப்பு பாக்கெட்டும் பேக் செய்கிறேன். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் மகளின் பிறந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இனிப்புகளுடனும் கொண்டாடுங்கள். அவளுடைய நண்பர்களை அழைக்கவும் அதில் எல்லா மிட்டாய்களும் இருக்கும் என்று கூறினார். இதையெல்லாம் கேட்டபோது என் கண்களில் மகிழ்ச்சியில் கண்ணீர். ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சிறிய அடி எடுத்து வைத்தால் நம்முடன் சேர பல மனிதாபிமான மக்கள் முன் வருவார்கள் என்பதை அன்று உணர்ந்தேன். நண்பர்களே, பிறர் எப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பதை விட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை பாருங்கள். நாம் செய்வதை பார்த்து பிறரும் இது போன்ற நல்ல காரியங்களை செய்வார்கள் என்று நம்புங்கள். நம்பிக்கையோடு நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நெகிழ்வான அழகான கதையை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் என் உறவுகள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.